യേസുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. യേസുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் மானிரே, சரணம் சரணம் சரணம். യേസുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ശരണം ശരണം ശരണം. ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே, சரணம் சரணம் சரணம். യേസുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം.
லைவ் ஆடி லைவ் ஆடி
வா என் வானம் சுழலும் என் பூமி எல்லாமே நீதானே வா 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 நெஞ்சோடு எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா எந்த சுவாசத்தில் நீ கலந்தாய் இனி நீ இன்றி நான் அழகா ஏதோ ஒரு மாற்றம் என்னில் ஏனோ ஏற்றம் இதயம் தன்னில் நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அற்பம் எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் அட இத்தனை பேரழகா நல்ல மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே
பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தாய். காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தாய். கனவுக்குள் அல்ல கற்பனை அல்ல, வரமாக ஸ்வரமாக உயிர் பூவின் தவமாக வந்தாய். அடி பிரிய சखी சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா கிள்ளி விடவா, அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா, என்ற இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா. இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களின் அருமையான காலை வேளையிலே இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். உறவுகள் ஒன்று சேரும் இடம் ஆலயம் என்று நமது பாடகர் குழுவினர் அருமையாக பாடினார்கள். உறவுகளை மீண்டும் புதுப்பிக்க உறவுகளாக இங்கே வந்திருக்கின்றோம் என்று மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள், என்றுமே மறக்க முடியாத ஒரு நாள் என்று நமது பிள்ளைகள் ஜான் ஜவஹர் லீனா இவர்கள் திருமணம் என்கிற அருள் சாதனத்தின் வழியாக இன்று புதியதொரு உறவை ஆரம்பிக்க வந்திருக்கின்றார்கள். அந்த உறவு எப்போதும் நலமாக இருக்க வேண்டும், வளமையாக இருக்க வேண்டும்.
என்பதற்காக, அதுவும் இறைவனுடைய ஆசிரியில் அது ஆரம்பமாகும் போது இன்னும் அவருடைய திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இன்று குருக்கள் முன்பாக, நம் அனைவரும் முன்பாக, இறைமக்கள் முன்பாக, உறவுகள் முன்பாக இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இறைவனுடைய அருள் ஆசிரை வேண்டி. எனவே இந்த அருமையான திருப்பலியிலே இவர்களுக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் இவர்களை நிறைவாக எல்லா ஆசிராலும் வரங்களாலும் நிரப்ப வேண்டும். ஏனென்றால் இது இவர்கள் இன்று ஆரம்பிக்கக்கூடிய புதியதொரு பயணம். திருமணம் வாழ்வு, இல்லற வாழ்வு என்பது புதியதொரு பயணம். இது நிறைவல்ல, மாறாக ஒரு தொடக்கம். எனவே அவர்கள் செல்லரிக்கின்ற பாதை இன்னும் நீளமானது. எனவே இவர்கள் தனியாக சென்றால் கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் துன்பங்களை சந்திக்கலாம். எனவே அந்த துன்பங்களை சந்திக்கிற அந்த நேரத்தில் இறைவனுடைய அருள்கரம் இருந்தால் எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் செல்லுகின்ற பாதையில் கரடு முரடாக இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் கல்லும் இருக்கலாம், முள்ளும் இருக்கலாம், ரோஜா மலரும் இருக்கலாம். ஆனால் துன்பமான நேரத்தில் இறைவனுடைய அருள் ஆசிர், இறைவனுடைய கேடயத்தை அவர்கள் உணர்ந்தால், இறைவனுடைய அந்த துணையை உணர்ந்தால் கண்டிப்பாக அவருடைய பயணம் பல துன்பங்கள் இருந்தாலும் அது மகிழ்ச்சிக்குரியதாக வெற்றி நோக்கி அவர்களால் செல்ல முடியும். அதனால்தான் இன்று இதனுடைய அருள் ஆசிரை இந்த திருப்பலி வழியாக அவர்கள் கேட்டு வந்திருக்கின்றார்கள். எனவே நாம் அனைவரும் இந்த தம்பதிகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து மன்னித்து இல்லற வாழ்வின் மிக உன்னதமான ஒரு பண்பாகிய அந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பண்பில் அவர்கள் வாழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் தன்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும். எவ்வாறு நாம் இறைவனுக்காக, இறைவன் நமக்காக வாழ்வது போல இவர்கள் இரண்டு பேரும் ஒருவர் ஒருவருக்காக இருந்தால் இனி அவர்கள் இருவர் அல்ல, மாறாக ஒரே உடல், ஒரே இதயம், ஒரே வாழ்வு. எனவே அந்த வாழ்வுக்காக இன்றைய திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இறைவன் இவர்களுக்கு நல்ல ஆன்மீக சரீர பலத்தை தர வேண்டும், நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும், நல்ல எல்லா அருள் வரங்களை தர வேண்டும், எல்லா செல்வங்களையும் குறிப்பாக மக்கள் செல்வத்தை தர வேண்டும் என்று இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இப்பலியை நாம் தகுந்த முறையில் நிறைவேற்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெறவிருக்கும் உமது அடியார்கள் ஜான், ஜோஹர், லீனா இவர்களை மீட்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சான்றுகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 28 வரை. கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலக முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. மனமேசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம், மனமென்னும் பொன்பண்டு உன்னன்பில் கட்டும், தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் பிரிகிறதே, பரமிட பரந்தும் இறையுணவில் இணையடும் பூங்காவனம், மனமென்னும் பொன்பண்டு உன்னன்பில் கட்டும், தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 2 முதல் 21 மற்றும் 33. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள்.
ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தன் முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீது அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் நம் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தன் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கை தண்டின் மேலே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜான் ஜபகர், லீனா. திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருள் சாதனம், திருமணம் வழியாக உங்களுக்கு அருள் வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். ஜான் ஜபகர், லீனா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எந்தவித வற்புறுத்துதலும் இன்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்களும் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா?
நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஜான் ஜவஹர் இங்கே இருக்கிற லீனாவை உம் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாய் இருந்து உம் வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? லீனா இங்கே இருக்கிற ஜான் ஜவஹரை உன் கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா? சம்மதிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன் வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உமடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். லீனா, என் அன்புக்கும் பிரமாணியத்துக்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியாக பெயரால் அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். திருச்சபையின் ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் இறைவாமை மன்றாடுகின்றோம். இப்போது திருமணத்தில் இணைக்க பெற்ற இவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஜான் ஜவஹர், லீனா ஆகிய இவ்விருவரும் ஆண்டவரின் அன்புக்கு அடையாளமாக
மக்களை பெற்று வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல இம்மணமக்களையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜான் ஜவஹர் லீனா ஆகிய இருவரும் அமைக்கும் இல்லம் கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சியாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கிருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆதியிலேயே தந்தை திருவுளமானார். எனவே மனுக்குலத்தை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை கணவனும் மனைவியுமாக உருவாக்கினார். இன்று கணவனும் மனைவியுமாக ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டுள்ள ஜான் ஜவஹர் லீனா இவர்கள் மீது உமது அன்பு ஆசிரை பொழிந்து இவர்களுக்கு உமது தூய ஆவியை வழங்கி இருவர்கள் இன்னலிலும் இன்பத்திலும் எப்பொழுதும் ஒன்றாய் இணைந்து இருக்க அருள் புரியவும், வாழ்வுக்கு வேண்டிய வளங்களை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் பராமரிக்கவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானத்தின் நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகிறோம். உமது நன்மையால் நீர் நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பினாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகை அணி செய்கின்றீர். அவர்களது மறுபிறப்பினால் திரு அவையை வளர செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளை முக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருமையான மணமகன், உங்களுக்காக இப்பொழுது பிரத்யேகமாக ஜெபிக்க இருக்கின்றோம். சரியா? நீ எப்படி ஒரு ஹஸ்பண்டாக, ஒரு ஃபாதராக, ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், நீ எவ்வாறு ஒரு மனைவியாக, ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக திருச்சபையை உங்களை நினைத்து ஜெபிக்கின்றது. எனவே அந்த புக்கையை பின்னால் வச்சுட்டு கொஞ்சம் முன்னால் வந்து மனப்படி நீதான். நீ உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களோடு செய்தவர்களை உடன்படிக்கை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மட்டுமே கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்தேன். அன்பாண்டவரே, ஜான், ஜவஹர், லீனா என் மடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தார்கள். நீர் அருள்கூர்ந்து இவள் மீது உமது வல்லக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியார் ஆற்றலை பொழிந்தருள வேண்டுகின்றோம். ஆண்டவரை இவ் அருளடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாக திகழ்வார்களாக. ஆண்டவரை இவள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளின் நற்செய்தியை நெறியில் பயிற்றுவித்து நமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. உம் அடியார் லீனா மீது நமது ஆசை நிறைவாக பொழிந்தருளும். இதனால் இவர் மனைவிக்கும் தாய்க்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உம் அடியார் ஜான் ஜவஹர் மீதும் உமது விண்ணக ஆசையை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உம் திருமுன் மணவாளி இணைக்கப்பட்ட இவர்கள் உமது திருப்பதியில் அமர விரும்புகின்றார்கள். ஒரு நாள் இவர் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ளச் செய்திருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருமண அடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இல்ல திருமண விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இந்த திருமண திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி இறைவனின் சிறப்பு ஆசிரியரை பெற்றுத் தந்து மணமக்களை ஆசீர்வதித்த எங்கள் குடும்ப ஆன்மீக தந்தை, எங்கள் ஊரை உருவாக்கிய தந்தை ஃபாதர் விக்டர் அவர்களுக்கு எங்கள் திருமண வீட்டாரின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இங்கு இத்தனை குழுக்களை வர வைத்து இந்த திருமண விழாவை சிறப்பித்த இந்த பங்கு தந்தை அவர்களை தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்களை, அணக்கரை பங்கு தந்தை அவர்களை மிகுந்த அன்போடு வருகின்ற வரவேற்றோம். எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் குடும்ப உறவினர்களாக வந்திருக்கின்ற, உரிமையோடு வந்திருக்கின்ற அருட்தந்தை டக்ளஸ் அடிகளார் அவர்கள், அருட்தந்தை இருதயராஜ் அடிகளார் அவர்கள், அவர்கள் இருவரையும் எங்கள் குடும்ப இரத்த உறவின் சார்பிலே வருக வருகின்ற வரவேற்று எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் இந்நேரத்தில் தெரிவித்து மகிழ்கின்றோம். எங்கள் மணமகனின் தந்தை எனது அண்ணன், அவர்களோடு பயின்றவர்கள் கிளாஸ்மேட்ஸ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் இவர்கள் இரண்டு பேரையும் நான் ஒன்றாக பார்த்திருக்கின்றேன். அந்த நினைவு இன்னும் வருகின்றது. 1967 அந்த உரிமையோடு உள்ளன்போடு எங்கள் குடும்பத்து எந்த நிகழ்ச்சி என்றாலும் கலந்து கொண்டு எங்கே என்னை கண்டாலும் அண்ணா என்ற அன்போடு அழைக்கின்ற எங்கள் பங்கு தந்தை, சொதன்குடியிருப்பு பங்கு தந்தை திரு ஜான் பிரிட்டோ அடிகளார் அவர்களையும் இந்நேரத்திலே வருக வருகின்ற வரவேற்று எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். மற்றும் அடுத்தபடியாக சொத்தோன் குடியிருப்பின் உதவி பங்கு தந்தை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் முகம் எனக்கு தெரிகின்றது, ஆள் யாருக்கு தெரிகின்றது, பெயர் தான் தெரியவில்லை. தந்தை அவர்களையும் இந்நேரத்திலே வருக வருகின்ற வரவேற்று உள்ள அன்போடு உரிமையோடு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் குடும்பத்தின் எங்கள் அன்பு தம்பி, எங்களுக்கு அத்தை மகன், மாமா மகன் இருந்தாலும் நாங்கள் என்றும் அண்ணன் தம்பியாகத்தான் இருக்கின்றோம். எங்கள் அன்பு தம்பி ஃபாதர் எட்வர்ட் அவர்களை எங்கள் குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும்
உரிமையோடு உள்ளன்போடு முதன்முறையாக வந்து நின்று எல்லாம் பொறுப்பேற்று நடத்துகின்ற எங்கள் அன்பு தம்பி அருட்தந்தை எட்வர்ட் அடிகளாக அவர்களையும் இந்நேரத்திலே வரவேற்று அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இவ்விழாவை சிறப்பிக்க சிறப்பான பாடல்களை பாடிய பாடல் குழுவினருக்கும் மற்றும் மக்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் குடும்பத்தின் இரு குடும்பத்தின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தமது மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் என்றும் துணை நிற்பாராக. இறைவனின் தூய ஆவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிந்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சுகவாழ்வு அன்பின் விளக்காய் அருளின் சுடராய் மணமக்கள் வாழ்ந்திட கிருபை செய்யும் அன்னை மரியும் பலனும் Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. Who could believe that I could be happy and contented? I used to think that happiness hadn't been invented, but that was in the bad old days before I met you. So when I let you walk into my heart, congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. I was afraid that maybe you thought you were above me, that I was only fooling myself to think you'd love me. But then tonight you said you couldn't live without me. That round about me, you wanted to stay. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே நேசியாயம் மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடு மாக்கி சூழ்ச்சி
பொங்கித் தரிக்க ஊக்கம் அருளுமே. ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோடும் நீவர் நெஞ்சத்திலே வீட்டாளும் நீவேக ராஜனா உற்றவான் ராயசேயத்தே ஒழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துதித்தும்மை கதாவிக்க ஆதேவ கேருவை தீர்மானம் ஆம் போல் அருளுமே. கல்யாணமாம் கல்யாணம் கனவுள் கல்யாணம் கல்யாணமாம் கல்யாணம்
கொஞ்சம் நீங்கள் உள்ளே போங்க. நான் சொல்லும் போது பண்ணால் போதும். நீங்கள் உள்ளே போங்க, நான் சொல்லும் போது. வாய்க்கவே களஞ்சியம் நிரம்பி வழியவே கையின் பிரயாசங்கள் வாய்க்கவே களஞ்சியம் நிரம்பி வழியவே குடும்பம் பிள்ளைகள் செழிக்கவே இயேசுவில் என்றென்றும் வாழ்கவே குடும்பம் பிள்ளைகள் செழிக்கவே இயேசுவில் என்றென்றும் வாழ்கவே வாழ்க வாழ்க மணமக்கள் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே வாழ்க வாழ்க மணமக்கள் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே. தீத்தோறும் திராட்சை செடி போல மனைவியும் கனி தந்து விளங்குவான் வீட்டோறும் திராட்சை செடி போல மனைவியும் கனி தந்து விளங்குவான் பிள்ளைகள் ஒலிவ கன்று போல் இயேசுவில் என்றென்றும் வாழ்கவே பிள்ளைகள் ஒளிவ கன்று போல் இயேசுவில் என்றென்றும் வாழ்கவே வாழ்க வாழ்க மணமக்கள் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே வாழ்க வாழ்க மணமக்கள் வாழ்க வாழ்க இயேசுவில் வாழ்கவே. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குற்றால சுகவாசம் அட இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குற்றால சுகவாசம் அட இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம்
புள்ளையே பிடிச்ச ஏன் ஜிங்க 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 ஜா பெருசங்க சமதிச்சு ஜிங்க 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 ஜா சமதோ செய்யாட்டி ஜிங்க 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 ஜா பிரசவம் முடிஞ்சதுண்டா